ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ்ரீ விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் அது. திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லதும் கூட. நம்ம வாழ்நாள் கஷ்டங்கள், நம்மளோட நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும். அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பௌர்ணமி கிரிவலத்துக்கு போனோன்னா நம்மளோட பிரார்த்தனை எல்லாமே இன்னுமே சீக்கிரமாகவே நிறைவேறும். நாங்களும் பௌர்ணமி கிரிவலத்துக்கு போயிருக்கையில் ரொம்பவுமே கோயில் நம்மன்னு மட்டும் இல்லை, நிறைய பக்கம் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவும் கோயில் கூட்டமாக இருந்தது. கிரிவல பாதையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேகமாக போகிறாங்க, ரொம்ப ஓடியெல்லாம் போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிரிவலத்தில் நம்ம ஓடி போகிறது, அப்புறம் பேசிட்டு போகிறது, ரொம்ப சத்தம் போட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம அமைதியாக மௌனமாக நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை மனசில் வச்சுட்டு நம்ம ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டரையும் நம்ம நடந்தோன்னா நம்ம மனதுக்கு ஒரு அமைதி கிடைச்சி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே போய் நம்மளோட வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை அண்ணாமலையார் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. நாங்களும் நிறையா டைம் பௌர்ணமி கிரிவலத்துக்கு போயிருக்கோம். எங்களோட வேண்டுதல் எல்லாமே 1 by 1 எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நாங்கள் எல்லா மாதமுமே கிரிவலத்துக்கு கண்டிப்பாக அங்கே போயிடுவோம். நாங்கள் எப்படி போய் சாமி கும்பிடுவோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ளே போய் தரிசனம் பண்ணிடுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா கிரிவலம் போங்க. அதாவது உள்ளே போய் அண்ணாமலையாரையும் அண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே ராஜகோபுரத்தை கும்பிட்டுட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாராயண பெருமாள் கோயில் இருக்கும். அவர்கிட்ட போய் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வழியில் இருக்கிற எந்த ஒரு கோயிலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா கோயில்லையும், முக்கியமாக சிவன் கோயில் மட்டும் இல்லாமல் வழியில் இருக்க அம்மன் கோயில், காளி கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. எல்லா கோயில்லையுமே போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த பௌர்ணமி நைட் ஃபுல்லாகவே நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க கூட நடக்கிறாங்க. நானும் நிறையா டைம் பார்த்துட்டேன். ரொம்ப வயசானவங்க கூட பொறுமையாக நடந்து அந்த கிரிவலத்தை 14 கிலோமீட்டரை முடிச்சுட்டு அப்புறம் முடியாதவங்களாம் உட்காந்து கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து வேண்டுதல் அவங்களோட வேண்டுதல் வச்சுட்டு தான் போகிறாங்க. நாங்களும் போயிருந்தோம். எங்களோட வேண்டுதலுக்கு எங்களாலே கண்டினியூவாக நடக்க முடியல, கூட வயசானவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் அங்கங்கே குழந்தைங்கள வயசானவங்கள கூட்டிகிட்டு போனனால அங்கங்கே அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்புறமா நாங்கள் நடந்து போனோம். இப்படி தான் எங்களோட கிரிவலம் எப்போவுமே மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எப்படியோ நடந்து வந்துட்டோம். ஆனாலுமே கூட்டம் கொஞ்சம் கூட குறையல. கடைசியாக பார்த்திங்கன்னா ஈசானிய லிங்கம், அந்த லிங்கத்தை வழிபடுறப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே அம்முனி அம்மாளுடைய ஜீவசமாதி இருக்கும். அங்கேயும் போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க. அப்போ தான் இந்த கிரிவலத்தோட முழுமையான வழிபாடு நம்மளுக்கே கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வழியில் போகிறப்பவே பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அவங்களோட தரிசனமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் சித்தர்கள் எல்லாருமே கிரிவல பாதையில் ரிவர்ஸில் சுற்றுவாங்க. அதாவது ஆப்போசிட் சைடாக, நம்ம போகிற சைடு இல்லாமல். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.